ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு 2,15,058 கோடி செலவிடப்பட உள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரயில்வே உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் இந்திய ரயில்வேயை தயார்படுத்துவதற்காகவும் 56 திட்டங்களை இந்திய ரயில்வே அடையாளம் கண்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் மூலதன செலவினங்களுக்காக 2,15,058 கோடியை இந்த ஆண்டு ரயில்வே செலவிட உள்ளது. நாடாளுமன்றத்தின் மக்களவையின் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர், கிழக்கு மற்றும் மேற்கு சிறப்பு சரக்கு ரயில் பாதைகளின் இரு பிரிவுகளை பிரதமர் திறந்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். 2017-18 ஆண்டு 380 ஜோடி ரயில்களில் இருந்த உணவு வழங்கும் வசதிகள் கொண்ட ரயில் கார்கள் 2019-20 ஆண்டில் 419 ஜோடி ரயில்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார். ரயில் நிலையங்களை முறையாக பராமரிப்பதற்காகவும் பயணிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது என்றும் 2015-16 ஆண்டு 1081.21 கோடியாக இருந்த இதற்கான செலவு 2020-21 ஆண்டில் டிசம்பர் 2020 வரையில் 1646.94 கோடியாக அதிகரித்துள்ளது என்றார். ரயில் கழிவுகளின் செயல்திறன் மிக்க மேலாண்மைக்கான நடவடிக்கைகள் குறித்து பதிலளித்த அமைச்சர், குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் ரயிலில் உள்ள கழிவுகள் வேறு கலன்களில் சேகரிக்கப்படுவதாகவும் அதன் பிறகு அவை உள்ளாட்சி அமைப்புகளின் கிடங்குகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் கூறினார். இதனால் இப்போது ரயில் கழிவறைகளின் கழிவுகள் திறந்த வெளிகளில் கொட்டப்படுவது இல்லை என்றார். விவசாயிகள் தங்களது பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு எளிதாக எடுத்துச் செல்வதற்காக தொடங்கப்பட்ட கிசான் ரயில் திட்டத்தின் கீழ் 18 வழித்தடங்களில் கிசான் ரயில்கள் இதுவரை இயக்கப்பட்டுள்ளன. 157 ரயில் சேவைகளின் மூலம் சுமார் 50,000 டன் வெளிப்பொருட்கள் இதுவரை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. கிசான் ரயிலின் மூலம் எடுத்துச் செல்லப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான கட்டணங்கள் மீது 50% மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் விரிவாக்கம், திறன் மேம்பாடு, சரக்கு முனையங்களை அமைத்தல், ரயில் நிலைய மறுசீரமைப்பு மற்றும் பல்வேறு நவீனப்படுத்துதல் நடவடிக்கைகளுக்காக 2030 ஆண்டு வரை 50 லட்சம் கோடி முதலீடு ரயில்வேக்கு தேவைப்படுகிறது. இதற்காக பொது தனியார் கூட்டுமுறையை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார்.